ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்துருக்கீங்க என்ன கடாய் இதெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தக்காளி தொக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது எப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முறையாக இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறதை விட நம்ம அடுப்பில் செய்யும்போது இதோட சுவை ஜாஸ்தியாக இருக்கும்னாங்க. அதனால் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர்கிட்ட அடுப்பு எப்படி பற்ற வைக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி விறகுலாம் கொண்டு வந்து நான் பற்ற வச்சுருக்கேன். இதுக்கு முதல்ல கடாயில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் கடுகும் எடுத்திருக்கேன். 7 கிலோ தக்காளிக்கு நான் 150 கிராம் எடுத்து நல்லா வறுத்து அதை தட்டில் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி எடுத்துக்கணும் பவுட்ரு மாதிரி. ரெண்டாவது கடாயில் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். தோல் நீக்கி, அதாவது தோல் எடுக்காமல் நடுவில் இருக்க காம்பை மட்டும் தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து அதை கட் பண்ணி வச்சதை தான் இப்போ நான் கடாயில் ஆயிலில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 210 கிராம் புளி சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இதை வதக்கி எடுக்கிறதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. அதாவது என்னென்னா நம்ம இதை பக்குவமாக இதிலேருந்து தக்காளியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியே இல்லாமல் தக்காளியை வதக்கி எடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறது தான் இது டாஸ்க்கே. இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெயிக்கிறேன்னா தக்காளி ஜெயிக்குதான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சுருண்டு வதங்க தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ புளியும் இதையும் நம்ம கைவிடாமல் கிளறணும். ஏன்னா அடி பிடிக்கும். அடி பிடிச்சா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா இருக்காது. இதை நம்ம வந்து நல்லா கிளற அதிலேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இது பிரிஞ்சு வந்து அப்படியே கொழன்னு மாறுது பாருங்கள். அப்படியே இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெண்ணெய் திரண்டு வர மாதிரி அப்படி நம்ம திருப்புனா அப்படியே திருப்புது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம தக்காளியை வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம தட்டில் மாற்றி ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அதை வாஷ் பண்ணிவிட்டு கடாயை வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் 1 லிட்டர் எண்ணெய் சேர்க்குறோம். 1 லிட்டர் எண்ணெய் சேர்க்குறோம். இந்த எண்ணெயை வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கடுகு சேர்க்க போகிறோம். சூடாயிடுச்சான்னு பார்த்தேங்க. கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துட்டு இதுக்கு அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ பூண்டை தோல் உரித்து அதை வந்து இடித்து எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி நான் என்ன பண்ணுறேன் கருவேப்பிலை சேர்க்குறேன். இது எதுவுமே அடிப்பிடிக்காத அளவுக்கு, தீயாத அளவுக்கு பொன்னிறமாக நம்ம என்ன பண்ணணும் வறுக்கணும். பொன்னிறமாக வறுந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பூண்டோட மனம் இருக்கு. ஆஹா, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியோட விழுதை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்க்கணும். சேர்க்கும்போது இது என்ன ஆகுன்னா மேலே வந்து நம்மளுக்கு தெளிக்கிற அளவுக்கு வெடிக்கும். அதான் பபுள்ஸ் மாதிரி டக்குன்னு வந்து கையிலலாம் படுற அளவுக்கு. இந்த மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, நான் மிரஞ்சன் மசாலா நடத்திட்டு வரேன். என்னோட மிரஞ்சன் மசாலாவில் இருக்கக்கூடிய நான் வீட்டிலையே அரைக்கக்கூடிய மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான் இதில் சேர்க்குறோம். ஒரு 25 கிராம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ மிளகாய் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள். இது ரெண்டுமே நான் எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இதெல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இந்த தக்காளி தொக்குமே வீட்டுக்கு கிடையாதுங்க. மக்கள் வந்து ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் தக்காளி தொக்கு பண்ணி கேட்டாங்க, ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம். அவங்களுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தேவையான அளவை நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்தது பெருங்காயத்தூள் 50 கிராம் சேர்த்துக்கிறோம். 50 கிராம் பெருங்காயத்தூள் கட்டியாக எடுத்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்செடுத்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து 2 கைப்பிடி 400 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறோம். ஏன் வெல்லம் சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளி தொக்கு நல்லா சுருண்டு வதங்கும் போது புளியோட இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். தக்காளி தொக்கு தக்காளியும் புளியும் புளிப்புத்தன்மை உடையது. ஸோ இது வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மையும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அழகாக வதக்கி சுருண்டு எண்ணெய் மட்டும்தான் தெரியணும், தக்காளி தொக்கு தனியாக வரணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயமும் வறுத்தோம் இல்லைங்களா, அரைச்சோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே கொண்டு வந்து இப்போ இந்த பவுடரை ஃபைனலாக சேர்க்குறோம். இது தாங்க இதோட மெயின் இதே, இந்த பவுடர் தான். இதை வந்து அழகாக பொன்னிறமாக வறுத்து அதை அரைச்சி இப்போ இதில் ஃபைனல் டச்சாக நம்ம சேர்க்குறோம். இப்போ பாருங்கள் சுருண்டு அழகாக வதங்கியிருக்குங்க. உங்களுக்கு நிஜமாகவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பாருங்கள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கும் நான் அனுப்பி கொடுக்குறேன். எதாக இருந்தாலும் வேணும்னா எல்லாமே செஞ்சு